தமிழ்நாட்டில் அமையவுள்ள தாவேக அரசிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவை தொடர்ந்து தாவேக ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அமையும் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான கடிதம் வழங்கியது இந்திய கம்யூனிஸ்ட். தாவேக ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்துள்ள நிலையில் மேலும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தற்போது தேவைப்படுகிறது. கூடுதல் விவரங்களை ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தாவேக ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்துள்ள நிலையில் மேலும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. மேலும் விரிவான விவரங்கள். நீண்ட இழுபறிக்கும் அரசியல் போராட்டங்களுக்கும் பிறகாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது. தாவேக தலைவர் விஜய் இன்று மாலை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை இடங்கள் கிடைத்திருப்பதாக அவர் தன்னுடைய கோரிக்கையினை முன்வைக்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று இடதுசாரி தலைவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தாவேக தலைவர் விஜய் சொல்ல இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திருமாவளவன் சென்னை தியாகராய நகர் பகுதியில் தான் இருக்கின்றார். அவரும் டி நகருக்கு வந்திருப்பதன் காரணமாக விஜயுடனான சந்திப்பின் பொழுது திருமாவளவனும் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருமாவளவனும் இருக்கக்கூடிய பட்சத்திலே கூடுதலாக 4 உறுப்பினர்கள் ஆதரவும் கிடைத்திருப்பதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் 118 உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையுடன் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. எனவே தாவேக அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கக்கூடிய வழிவகை எல்லாம் செய்து முடித்திருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் வசம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் விஜயினுடைய பயணமும் கூட சென்னை தியாகராய நகருக்கு திட்டமிடப்பட்டு வருகின்றது. டி நகரிலே அந்த சந்திப்பு நடைபெறும் பொழுது விஜய் தனக்கு ஆதரவு அளித்தமைக்காக இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்றார். விஜயை பொறுத்தவரை 108 இடங்களில் அவர் வென்ற 2 இடங்களையும் சேர்த்து 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார். அறுதி பெரும்பான்மைக்கு மேலும் கூடுதலாக 10 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் அவற்றை எங்கிருந்து பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுகவிடம் ஆதரவுக்கு செல்வாரா, அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் கணிசமானவர்கள் பிரிந்து வந்து விஜய் ஆதரிப்பார்களா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. ஏனென்றால் இந்த தேர்தல் முடிவு வெளியான போது எந்த வகையிலும் திமுக கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க மாட்டார்கள் என்றுதான் அரசியல் களத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏனென்றால் விஜயை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் டிவிகே என்பதாகத்தான் தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருந்தார். விஜயினுடைய விமர்சனங்களில் பெருவாரியான விமர்சனங்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணியை நோக்கியே இருந்தது. எனவே தேர்தல் முடிவு வெளியானவுடன் விஜய்க்கான 10 இடங்கள் அதிமுகவில் இருந்தோ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வசம் இருந்தோ கூட கணிசமான அளவில் கூட்டணி கட்சிகள் வசம் இருந்தோ வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து முற்று முழுதாக மாறுபட்டு மொத்தமாக 4 கட்சிகள் வரை விஜய் பிரித்து எடுத்து கூட்டணியில் இருந்து, அதாவது திமுக வசம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் இருந்து 4 கட்சிகள் வரை பிரித்து வெளியிலே கொண்டு வந்து தன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார் என்பது தேர்தல் முடிவு வெளியான நாளில் யாராலும் எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு இப்பொழுது விஜய் தன்னுடைய அரசை அமைக்கப் போகின்றார். இந்த அரசு எவ்வாறு இருக்கும் விஜய் முதலமைச்சராக வரும் பொழுது என்றால், அது திமுக கடுமையான விமர்சனங்களை தாவேக அரசின் மீது முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. ஏனென்றால் விஜய் திமுகவை தான் நேரடி எதிரியாக பார்த்தார் அரசியல் களத்திலே. அதே போன்று திமுகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களை அவர்கள், அதாவது தாவேக உறுப்பினர்கள் தான், வேட்பாளர்கள் தான் பெருமளவில் அதிமுகவை காட்டிலும் திமுகவினுடைய முன்னணி நபர்களை தோற்கடித்தவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினையே தோற்கடித்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் தான். எனவே திமுகவும் ஒரு அதிரடி அரசியலை விஜய்க்கு எதிராக அரங்கேற்றக்கூடும். சட்டப்பேரவையிலே விஜய்க்கு கடும் சவால் அளிக்கக்கூடும். எதிர்கட்சி என்ற வரிசையில் நின்று கடுமையான சவாலை விஜய்க்கு வழங்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் கிட்டத்தட்ட காலமாக இருந்து வந்த கூட்டணி என்று கூட சொல்ல முடியும். 10 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டணி. அப்படிப்பட்ட திமுகவிற்கு எதிராக விஜய் சட்டப்பேரவையில் பேசும் பொழுது, சட்டப்பேரவையிலே விஜய் அந்த கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்வையாக முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்த கட்சிகள் என்ன செய்ய போகின்றார்கள்? விஜய் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை தான் பெருமளவில் முன்வைப்பார்.
அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அல்லது தங்களுடைய பழைய நட்பின் அடிப்படையில் திமுக அரசை சுட்டிக்காட்டி விஜய் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளை அங்கீகரிக்காமல் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வருங்காலத்தில் அவர்கள் திரும்பக்கூடுமோ என்றெல்லாம் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் விஜய் தான் நினைத்ததை கிட்டத்தட்ட சாதித்து விட்டார் என்றே சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே தவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பினார். இப்பொழுதே கிட்டத்தட்ட அதை தொட்டு விட்டார். இன்னும் ஒரு குறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த 4 உறுப்பினர்கள் ஆதரவும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.